மார்னிங் ஷட்டில் விளாட போனோம். இந்த கோர்ட் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்ல சுப்ராம்பட்ரைக்கு ஆப்போசிட்டில் பசுமை நகரில் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. கேணி மண் இன்னும் வரலன்னு வாழக்காப்பட்டி சைட்டில் இன்னும் வேலையை ஆரம்பிக்க முடியல. ஆக்சுவலாக வாழக்காப்பட்டி சைட்டில் உள்பூச்சு, அதாவது அஸ்திவாரத்துக்கு உள்பூச்சு வெளிப்பூச்சுலாம் முடிஞ்சிருச்சு. அதனால் கேணி மண் இன்றைக்கி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். வாழக்காப்பட்டி சைட்டில் ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக பாவா லாட்ஜில் ஒர்க் நடக்குதுன்னு சொன்னாங்க. நேராக பாவா லாட்ஜில் போய் பார்க்கலான்னு போய்க்கிருக்கோம். பாவா லாட்ஜில் முன்பக்கமாக ஒரு சின்ன தளம் ஒன்று போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த இதெல்லாம் ஏற்கனவே இடித்து வச்சுருந்தாங்க. பழைய தண்ணி தொட்டியெல்லாம் அதை சுத்தமாக இடிச்சுட்டு கொத்தாக வச்சு அந்த இடத்த சமப்படுத்திட்டு 1.5 ஜல்லி போட்டுக்கிருந்தோம். அதுக்கிடையில் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஏஏசி கல் வாங்கினது பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கல்லை வச்சு மேலே ஒரு சில இடத்துல கட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதையும் பண்ணித்தரலான்னு சொல்லியிருந்தோம். கொத்தனாரும் தளம் போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல 2 வேலை பார்த்துக்கிருந்தாங்க. உள் பக்கமாக டைல்ஸ் ஒட்டுற வேலையும் வெளிப்பக்கத்தில் இந்த வேஸ்ட் மண்ணெலாம் அள்ளுற வேலையும் கொத்தனார் தளம் போகிற வேலையும் பார்த்துக்கிருந்தாங்க. இந்த வேஸ்ட் மண்ணெலாம் அள்ளுறதுக்கு ரமேஷ் டிராக்டர் அனுப்பியிருந்தாங்க. இந்த டிராக்டரில் ஒரு 2 பொம்பளையார் அனுப்பியிருந்தாங்க. 2 பொம்பளையார் என்ன பண்ணாங்கன்னா வேஸ்ட் மண்ணெலாம் அள்ளிக்கிருந்தாங்க. இப்போ ஒரு அக்கா கலவை போட்டுக்கிருந்தாங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் 1க்கு 4 வரைக்கும் போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் பெறாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சாதாரண சித்தாள் வேலைக்கே நம்மள்ட்ட சில பேர் வேலை பார்க்க முடியறாங்க. வேலை கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சித்தாள் வேலை ஆக்சுவலாக கஷ்டம்தான். ஆனால் இதில் 2 சித்தாள் இந்த மண்ணள்ளி போட்டு வேஸ்ட் பண்ண அள்ளி கொண்டு போய் போடுற வேலை பார்க்குறாங்க. அது இன்னும் கஷ்டம். இருந்தாலும் ஓகே, ஃபேமிலி கஷ்டத்துக்காகவும் அவங்க தேவை நிறைவேற்றுறதுக்காக கண்டிப்பாக வேலைக்கு வர்றாங்க. அவங்கள மாதிரி ஆளை சப்போர்ட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணோம்னா இன்னும் நல்லா வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா பாவா லாட்ஜில் வர இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே எனக்கு ஃபினிஷிங் வேணும், எனக்கு ரூம்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் ஒரு டைல்ஸ் எல்லாம் முடிஞ்சனால நம்ம ஆசாரியை விட்டு அவங்களுக்கு கட்டில் ஒன்று செஞ்சு தர சொன்னோம். அந்த கட்டிலுக்குரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கட்டில், அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த 2மே அடிச்சுருந்தா நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வர மாடர்ன் கட்டில் மாதிரி ப்ளைவுட்டில் இந்த கட்டில் மாதிரி செய்கிறதுக்காக 4 பக்கம் கால் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் படுத்துக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஹைட்டாக கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ்லாம் ஒட்டி கட்டிங்கல் ஒட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அந்த கட்டில் முடிக்கிறோம், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கொடுக்குறோம், டெலிவரி கொடுக்குறோம். இந்த ரூம் எப்படி இருந்துச்சுன்னா 8க்கு 16 8க்கு 16ன்னு 2 ரூமாக இருந்துச்சு. அதை நம்ம ஒரே ரூமாக மாற்றிருக்கோம். பாவாலாஜ் சைட்டில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சோலையால் சைட்டுக்கு வந்தோம். இந்த சோலையால் சைட்டில் ஷெல்ஃப்லாம் கட்டியிருந்தாங்க. நேராக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணோம். லெவல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், தூக்குண்டு பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல கொஞ்சம் கலவை சரியாக பேக் பண்ணாமல் இருந்துச்சு. அதையும் சரியாக பேக் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சரியாக தான் இருக்குதான்னு. ஓகே, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, சரியாக இருக்குது. இருந்தாலும் இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பிளாஸ்டிங் பண்ணலான்ற டீட்டெயிலாகவே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எப்படி நேராக வரணும், இது நேராக வரலனா என்ன ஆகும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரு 3 பாகமாக பிரிச்சுருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா வாட்டர் டேங்க் லொக்கேட்டாக இருக்குது. சரி வாங்க, இந்த வீடு நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வீட்டில் மாடிப்படி வெளியே வர மாதிரி போட்டிருக்கோம். படி எப்போதுமே ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி தான் போட்டிருக்கோம். நம்ம படியிலேருந்து மேலே ஏறி போனோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு லொக்கேட் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு சின்ன பால்கனி மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த பால்கனியோட சைஸ் என்னென்னா 8 அடி நீளம், 6 அடி அகலத்தில் போட்டிருக்கோம். பால்கனிலேருந்து ரைட்டு திரும்பினா வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போட்டிருக்கோம். மேலே மேலே ஒர்க்கு நடந்துக்கு இருக்குது. இந்த ஒர்க்கு கபோர்டெலாம் கொஞ்சம் கட்டாமல் இருந்துச்சு, அதை கட்டிக்கிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கொத்தனார் சித்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதனால் இஷ்யூஸ் இல்லை. சில சைட்டுக்கு அனுப்பினோம்னா அவங்களே பார்த்து நீட்டாக அந்த வேலையை சொல்லிட்டோம்னா நீட்டாக அவங்களே ரெடி பண்ணி தோது பண்ணிக்கிறாங்க. இந்த கபோர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 அடி உயரத்தில் 4 கல் வைக்கிற மாதிரி, அதாவது 4 ஷெல்ஃப் இருக்க மாதிரி செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கும் இடையில 1.25 அடி கேப் இருக்க மாதிரியும், தரையில் இருக்க ஷெல்ஃப் மட்டுமே 1.25 அடி வரைக்கும் கேப் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம திண்டுக்கல்ல சோலையால் சைட்டில் போயிருக்கோம். இந்த சைட்டில் 8க்கு 8 ரூம் தான் போட்டிருக்கோம். அந்த 8க்கு 8 ரூமில் கதவு ரெஸ்ட் ஆகிற இடத்துல ஒரு சின்ன கபோர்டு மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டு ப்ளேஸ் பண்ணுறதுனால இந்த வீட்டோட அளவில் பெரிய அளவுக்கு மாற்றம் வர அளவுக்கு இங்கே கபோர்டு போட்டிருக்கோம். இந்த கபோர்டு இது கடப்பாக்கல்ல யூஸ் பண்ணி 2 பக்கம் பிரிக் ஒர்க் பண்ணி கடப்பாக்கல்ல கபோர்டு மாதிரி செஞ்சுருக்கோம். இதோட சைஸ் 4 அடி அகலத்துலையும் 1 அடி நீளத்துலையும் இந்த கடப்பாக்கல்ல கபோர்டு போட்டிருக்கோம். நம்ம
இதுக்கும் ஒன்றே அடி டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இது வைக்கும்போது, அதாவது கடப்பாக்கல்ல வந்து கபோர்டு செல்ஃப் கட்டும்போது இந்த கடப்பாக்கல் லாஸ்ட்லையும் இந்த லாஸ்ட்லையுமே லெவல் சரியாக இருக்கா, எல்லா கடப்பாக்களையும் ஈவனாக இருக்குதா அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம பூச்சி வேலையில் அதிக கலவை இருக்காது, பார்க்கவும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும்.